வீடு கட்ட இடம் மட்டும் கொடுக்கல, நிலம் மட்டும் கொடுக்கல, அந்த வீடு கட்டுவதற்கான செலவும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதாக தெரிவிச்சிருக்காரு. ഒരു 100 കുടുംബത്തിനുള്ള വീട് വെക്കാനുള്ള സ്ഥലമാണ് தேசிய வானிலை ஆய்வு மையம் என்பது எதற்காக இருக்கிறது என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அந்த அதுக்கான நிதி எதுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதும் தெளிவுபடுத்த வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த நிலச்சரிவு குறித்து கேரள மாநில அரசுக்கு நாங்கள் வந்து முன்கூட்டிய தகவலை தெரிவித்திருந்தோம். ஆனா அந்த மாநில அரசு மெத்தன போக்கின் காரணமாக தான் இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இத்தனை உயிர்கள் பறிபோனது என்று ஒரு பகிரங்கமான பணியை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கேரள மாநில அரசு மீது போட்டிருந்தார். அமித்ஷா அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனை விமர்சனம் செய்யக்கூடாது என்று முதல் மந்திரி பினராயி விஜயன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கேரளம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில முக்கியமான தகவலை தான் நான் பகிர வந்திருக்கேன். குறிப்பா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த முண்டை கிராமம், மம்பட்டி, சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு நாட்டையே உலகியது இல்லாமல் உலகத்தையே வந்து இந்தியாவின் பக்கம் திருப்பியது என்று தான் சொல்லணும். ஒரு 400 நபர்களுக்கு மேல உயிரிழந்திருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் வெளிவந்திருக்கு. அதே நேரத்தில் பல தொண்டு நிறுவனங்களும் வந்து இந்த கேரள மாநில அரசுக்கு நிதி உதவியை அளிச்சிட்டு வராங்க. தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய கேரள மாநில முதல்வருடைய அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசு வந்து மறுத்துவிட்டது. அதன் பிறகு மாநில பேரிடராகவே பினராயி விஜயன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இந்த வயநாட்டு பகுதியில அந்த முண்டகை கிராமம், சூரல்மலை, இந்த மம்பட்டி இந்த கிராமங்களில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நேரடியாகவே வந்து பல நடிகர்களும் பல தொண்டு நிறுவனங்களும் வந்து நேரடியாக களத்தில் இறக்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் பாபி செம்மனூர் என்பவர் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து மிகவும் கவனம் பெற்றிருக்கிறாரு. அவரை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில முழுசாக பார்க்க போகிறோம். யார் இந்த பாபி செம்மனூர் அப்படின்னு நம்ம வந்து கூர்ந்து ஆராயும்போது, பாபி செம்மனூர் என்பவர் வந்து ஒரு தங்க பிசினஸ் செய்யக்கூடியவர். அதாவது அவர் வந்து ஒரு பரம்பரை பணக்காரராக தான் வந்து அந்த மாநிலத்தில் பார்க்கப்பட்டு வருகிறார். குறிப்பாகவே வந்து ஒரு ஜமீன் குடும்பத்தை சார்ந்தவராக இந்த பாபி செம்மனூர் அவர்கள் இருக்கிறார். இவர்களுக்கு பின்புலத்தில் இவருடைய தொழில் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்க்கும்போது, பாபி கிரெடிட்ஸ், பாபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாபி ஷாப்பிங் மால்ஸ், பாபி ஃபைனான்ஸ்ட்டு நிறைய இடத்துல அவருடைய தடத்தை பதிச்சிருக்காங்க. பாபி ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கு. அது போல வந்து நிறைய அவருடைய தொழிலுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் வந்து 50 கிளைகளுக்கு மேல இந்த தங்க பிசினஸ் உடைய அவருடைய கிளைகள் வச்சிருக்காங்க, ஜுவல்லரி கிளைகள் வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், இவருக்கு இந்த வயநாடு நிலச்சரிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நிலச்சரிவுக்கு மட்டும் இல்லை, கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் ஏற்கனவே நிறைய பாதிப்புகள் வந்து இந்த கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அங்கிருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் வந்து இந்த மாநில அரசு அவர்களை மீட்டு கொண்டு வருவதில் மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்பட்ட நேரத்தில் கூட இந்த பாபி செம்மனூர் அவர்கள் வந்து நேரடியாகவே அந்த நேரத்தில் களத்தில் இறங்கி அவங்க இந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அங்கே சிக்கி கொண்டிருந்த போது அவங்களை மீட்க வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாம நிறைய உதவிகள் வந்து அந்த மக்களுக்கு செய்து வராரு. குறிப்பா இந்த கேரள மாநில வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் அவருடைய சொந்த நிலத்துல அந்த மாநிலத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வீடு கட்டி தருவதாகவும் அவர்களுக்கு நிலத்தை ஒதுக்குவதாகவும் வந்து இந்த பாபி செம்மனூர் அவர்கள் தெரிவித்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதாவது பல மாநில அரசுகள் உதவி செய்து இருக்கின்ற நிலையில கேரள முதல் மந்திரி அவர்கள் வந்து நேரடியாகவே மத்திய அரசிடம் வந்து இந்த பேரிடர் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிதி உதவி வந்து தேவையான அளவுக்கு பத்தவில்லை, அதை வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று பினராயி விஜயன் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் போதிய நிதி உதவி வந்து மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்படாதது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறியது. அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த நிலச்சரிவு குறித்து கேரள மாநில அரசுக்கு நாங்கள் வந்து முன்கூட்டிய தகவலை தெரிவிச்சிருந்தோம்.
ஆனா அந்த மாநில அரசு மெத்தன போக்கின் காரணமாக தான் இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இத்தனை உயிர்கள் பறிபோனது என்று ஒரு பகிரங்கமான பழியை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கேரள மாநில அரசு மீது போட்டிருந்தார். அதற்கு பினராயி விஜயன் கேரள முதல் மந்திரி அவர்கள் வந்து தகுந்த பதிலையும் கொடுத்திருந்தார். அதாவது ஆரஞ்சு அலர்ட் மட்டுமே விடுக்கப்பட்டிருந்தது. கேரள மாநிலம் முழுவதுமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வரும், ஆனால் அது ஆரஞ்சு அலர்ட்டாக தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது வரலாறு காணாத மழை பொழிவு இந்த இடத்துல பொழிந்திருக்கிறது. இது வந்து வரம்புக்கு மீறிய அளவுல இந்த மழை பொழிவானது இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல ரெட் அலர்ட் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்துல தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து இதுல ஆரஞ்சு அலர்ட் மட்டுமே கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது என்று பினராயி விஜயன் அவர்கள் வந்து மத்திய அரசு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இதை வந்து தேசிய வானிலை ஆய்வு மையம் ஏன் முன்கூட்டியே அறிவிக்கவில்லை என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தூத்துக்குடி மாவட்டம் சென்னையில் ஏற்பட்ட பெரும் மழையில வந்து பல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் கூட தேசிய வானிலை ஆய்வு மையம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மழை வரப்போகிறது என்று எந்த ஒரு தகவலும் வந்து தெரிவிக்கல. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை வந்து பெய்து அந்த மாவட்டம் முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி தான் சென்னையிலும் ஒரு மிகப்பெரிய மழை. இதெல்லாம் வந்து ஒரு பருவநிலை கால மாற்றத்தின் காரணமாக தான் இந்த மழையெல்லாம் வருகிறது ஒரு விமர்சகர்களின் கருத்தாக இருந்தாலும் தேசிய வானிலை ஆய்வு மையம் என்பது எதற்காக இருக்கிறது என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அந்த அதுக்கான நிதி எதுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதும் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா ஒரு மாநிலம் வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட போகிறது, இந்த மாநிலத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகிறது என்பது தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து மாநில ஆய்வு மையத்திற்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு தகவல். இந்த தகவல் அடிப்படையில தான் அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும். இதற்கு வந்து தேசிய பேரிடர் குழு வந்து அந்த மாநிலத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டு முன்கூட்டியே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க. அப்படிதான் வந்து இந்த கட்டமைப்புல இந்த மக்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் முடியும் என்பது பலருடைய கருத்தாக இருந்தாலும் இதுல எந்த ஒரு தகவலுமே வந்து மத்திய அரசு வந்து கேரள மாநில அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்பது பினராயி விஜயன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு ஒரு பெரிய பேரிடர்ல 400 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் வெளிவந்த நிலையில அமித்ஷா அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனை விமர்சனம் செய்யக்கூடாது என்று முதல் மந்திரி பினராயி விஜயன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிதி உதவி அளிச்சுட்டு வராங்க. அந்த நிலையில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 கோடி ரூபாய் வந்து நிதி உதவி அளிச்சிருந்தாரு. மேலும் மேலும் தேவைப்படக்கூடிய உதவிகளும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பல தொழிலதிபர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என பலரும் வந்து கேரள மாநில அந்த முதல் மந்திரி அவர்களுடைய நிதி அமைச்சத்துக்கு பணத்தை அனுப்பிட்டு வராங்க. அதே நேரத்தில் பல தொழிலதிபர்கள் கவனம் பெற்று வர நிலையில பாபி செம்மனூர் அவர்கள் வந்து ஒரு 1000 ஏக்கர் அவருடைய சொந்த இடத்தை வந்து அந்த பாதிக்கப்பட்ட 100 குடும்பங்கள் மட்டும்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்கள் வீடு கட்ட வந்து அந்த இடத்துல வந்து இடம் ஒதுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வீடு கட்ட இடம் மட்டும் கொடுக்கல, நிலம் மட்டும் கொடுக்கல, அந்த வீடு கட்டுவதற்கான செலவும் அவர் வந்து ஏற்றுக்கொள்வதாக தெரிவிச்சிருக்காரு. இதற்கு எவ்வளவு இடங்கள் தேவைப்படும், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்றெல்லாம் கேரள மந்திரியிடம் பாபி செம்மனூர் அவர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறார். இதன் அடிப்படையில் அந்த மக்களுக்கு நேரடியாகவே பாபி செம்மனூர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கிறாரு, நிலத்தை கொடுக்கிறாரு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரியதா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பாபி செம்மனூர் அவர்கள் பல நன்மைகளை செய்து வர நிலையில இந்த மறிக்காத இந்த மனித நேயத்தை போற்றும் வகையில் தான் இந்த காணொலி அமைந்திருக்கிறது. அதாவது இது மாதிரியான ஒரு மனிதநேயம் உள்ள மனிதர்கள் வாழ்வதன் காரணமாக தான் இந்த நாட்டில் மழை பெய்வதாக வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்வதை நம்ம பார்ப்போம். இது மாதிரி ஒரு பெரிய பேரிடர் போது ஒரு பெரிய தொழிலதிபர் அவருக்கு அந்த ஒரு கடமை வந்து இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றுவதற்குரியதாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தாமாக முன் வந்து பெரிய பெரிய கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவர்களே 200 கோடி 300 கோடி என்று சம்பாதிக்கக்கூடிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய நடிகர்களும் உட்பட சொல்ற அவர்களே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம் 1 கோடி இப்படிதான் வந்து பணம் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் தன்னுடைய சொந்த நிலம் 1000 ஏக்கர்ல அவர்களுக்கு தேவையான அளவுக்கு
அவர்கள் வீடு கட்டிக்கொள்ளவோ அந்த 100 குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட வயநாட்டில் இருக்கிற அந்த முண்டகை கிராமம், சூரல்மலை, மும்பட்டி இந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து வீடுகளை இழந்த, நிலத்தை இழந்த மக்களுக்கு வந்து அந்த வீடுகளை கட்ட அவர்கள் உதவி செய்ய முன்வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து போற்றுதலுக்குரியதாக நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்துங்க, அவரை குறித்து பேசுங்க. நன்றி, வணக்கம்.